தாங்கியிருக்கும் எம் அம்ஜத் கான் மற்றும் கலையக்காவலை முஸ்லீம் ஜமாத் செக்ரட்டரி முகமது சியாப், திரு ரெவன்யூ ஃபாதர் சகிஸ் மகிழன் அந்தனியர் ஆலயம் கலையக்காவலை, திரு எஸ் அசோகன் பிள்ளை மேலங்கோட்ட அம்மன் திருக்கோயில் கலையக்காவலை, திரு ஃபைசல் கான் மற்றும் கலையக்காவலை காவல் ஆய்வாளர் திரு என் காளையப்பன் சார் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் கலையக்காவலை 2K பாய்ஸ் ஒபிஷியல் சார்பாக வருக வருக என வரவேற்று 2K பாய்ஸ் நம்முடைய இளைஞர்கள் வருங்கால தலைமுறைக்கு நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் இந்த நாளிலே ஒரு குடும்பமாக வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அடையாள செயலை செய்ய முன் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பாராட்டுகின்ற விதமாகவும் அவர்களை வழிநடத்தக்கூடிய விதமாகவும் இந்த சமூகம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றது. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இரு சக்கர வாகனத்திலே காட்டக்கூடிய பலவிதமான வேகமாக செல்கின்ற விதமாக இருக்கலாம். அவர்கள் காட்டக்கூடிய ஒரு செயல்பாடு சில தருணங்களில் மிகவும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாங்கள் மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். கலையக்காவலையிலே நடைபெறும் 2K பாய்ஸ் அபிஷியல் அவர்களுடைய தலைக்கவசம் மற்றும் போதை இல்லாமல் எல்லோரும் கலையக்காவலையில் அமைதி பூங்காவாக வாழ வேண்டும் என்று இளைஞர் படை பட்டாளம் அம்ஜத் கான் அவர்களுடைய தலைமையிலே இங்கே ஒரு நடைபயணம் கலையக்காவலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு குளத்தலை வரை செல்ல இருப்பதால் பொதுமக்களை அவர் வருகை தந்து இந்த நடைபயணத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அம்ஜத் கான் அவர்களே, சியாத் கான் அவர்களே, கலையக்காவலை காவல் நிலைய ஆய்வாளர் காளையப்பன் அவர்களே மற்றும் இளைஞர் படை பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் இந்த நடைபயணத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விரும்பி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த விழாவை இனிமையாக நடாத்தி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போதை ஒழிப்பு மற்றும் தலைக்கவசம் பணியுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்ல காவல்துறை மூலமாகவும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கும் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சார்பாகவும் துணை காவல் கண்காணிப்பாளர் தக்கலை சார்பாகவும் காவல் ஆய்வாளராகிய நான் உங்கள் முன்னே இது இந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். மொத்த மகிழ்ச்சி. முன்னால்தான் ஒரு பள்ளியில் வாத்தியார் வந்து பெரும்படுத்து கையில் வச்சுக்கிட்டு பாடம் நடத்துவாங்க. இன்றைக்கி அவங்க வந்து பெரும்பட்டில் போட்டாங்களோ அன்றைக்கி வந்து அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பள்ளி பருவத்திலேயே ஆரம்பிச்சுட்டு பள்ளிக்கூடமும் சரி பாடம் நடத்துவார்கள் வாத்தியார். அதே மாதிரி காவல்துறையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களை வழிநடத்தி கொள்வதற்கு உண்டான பாடங்களை வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது தான் காவல்துறை. வழக்கு பெறுவதற்காக காவல்துறை இல்லை, வாழ்க்கையை கொடுப்பதற்காக காவல்துறை இந்த தருணத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சட்டம் ஒழுங்கு என்பது ஆர்டர் ஆஃப் சொசைட்டி த்ரூ லா, அதாவது சட்டத்தின் மூலமாக ஒரு சமுதாயத்திற்கு
கட்டளைகள் வருது. இதை வந்து எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கோமோ அதுக்கு தக்கனதான் வந்து அந்த ஊர் நல்லாயிருக்கும், அந்த நாடு நல்லாயிருக்கும். இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமாக ரொம்ப தீவிரமான ஒரு இதில் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குன்னு ஒரு செல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வந்து பொதுமக்கள் தெரியல, அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதாவது தகவல் போதை சம்பந்தமாக கஞ்சா மற்றும் வேறு ஏதாவது போதை சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு தகவல் தெரிந்தாலும் அந்த நம்பருக்கு சொல்லணும். ஃபோன் நம்பர் வந்து 7010363173 70 10 36 31 73 தொடர்பு கொள்ளலாம், தகவல் தெரிவிக்கலாம். காவல்துறை சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே இது தகவல் தெரிவிப்பது. நீங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல் அனைத்தும் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும். நீங்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் முகவரி, பேர், விலாசங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் தைரியமாக சொல்லலாம். தகவலை அளிப்பது உங்கள் கடமை. அதன் மூலமாக அந்த சமுதாயத்தை காப்பாற்றுவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே தயவு செய்து இந்த நம்பரை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள். போதை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அந்த நாட்டை எடுத்து செல்வோம், முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம். வாய்ப்பு எனக்கு